என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஈவினிங் டைம் வந்து இனியாவும் பாரதியும் சேர்ந்து அகிலனை பார்க்க போகிறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அகிலன் கேட்குறாங்க, ஐடி கார்டு வந்து என்கிட்ட இருக்குது, அப்புறம் எப்படி உன் கழுத்தில் ஐடி கார்டு இருக்குது அப்படின்னு. அதுக்கு வந்து இனியா சொல்கிறாங்க, அந்த ஐடி கார்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டோடது அப்படின்னு. அதுக்கு அகிலன் சொல்கிறாங்க கேடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட ஐடி கார்டும் திருப்பி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அகிலன் கேட்குறாங்க, அசைன்மெண்ட்டு கூட நானே பண்ணித்தரேன் அப்படின்னு. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு. அகிலன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, ப்ரொஃபஸர் வந்து என்னை திட்டாரு அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அகிலன் வந்து சரி அசைன்மெண்ட்டை கூட நாளைக்கு சப்மிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட்டை கேட்குறாங்க. இனியாவும் சரின்னு சொல்லி அசைன்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்துட்டு அகிலன் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அசைன்மெண்ட் வந்து இனியாவுக்காக முடிச்சு கொடுத்துட்றாரு. இப்போ அடுத்த நாள் வந்து கேடின்னு சொல்லி கூப்பிட்டு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்றாரா. இப்போது இனியாவுக்கு வந்து கேடின்னு சொல்ல ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் அப்பத்துலேருந்து இவங்க 2 பேரும், அதாவது இனியாவும் அகிலனும் பேசிக்கிறாங்க. அதாவது இனியாவுக்கு சப்ஜெக்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அகிலன் தான் கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் இனியாவும் அகிலனும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, நம்ம 2 பேரும் மூவிக்கு போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கதை தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். Until then, see you, tata, bye bye and take care. Love you all families. பத்திரமா இருங்க.